வாழ்க்கையில் எவ்வளவுதான் முன்னேற முயற்சி பண்ணி போய்கிட்டே இருந்தாலும் சில தடைகள் என்னை ஜெயிக்க விட மாட்டேங்குது. வலிகளும் வேதனைகளும் நிறைந்த இந்த வாழ்க்கை தான் எனக்கு எதிரில் தெரியுது. நான் கடந்து வந்த பாதையும் நடந்து போகும் பாதையும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன். சிந்திச்சு செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளே முன்னேறி போகணும். அப்போ தான் நமக்கான வழி நமக்கே தெரியும். அது எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சீக்கிரம் போய் அடையணும். சிவா, மண்டைக்குள்ளே பாரத்தை வச்சுக்கிட்டு அதே நினச்சி புலம்பிட்டு இருக்காது. உன் பாரத்தை குறைச்சிக்க. பாரம் கொஞ்சம் என்ன பண்ண, என் கூட படித்தவன காரு பில்டிங் அவன் செட்டில் ஆகிட்டான். ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன். உலகம் உருண்டைன்னு தெரிஞ்சிருந்தோம் எல்லோரும் நேர்கோட்டிலேயே ஓடணும்னு நினைக்கிறீங்களே, எப்படி இப்படியெல்லாம்? தத்துவம்லாம் பேசாத கதையர். லைஃப் ரேஸ் மாதிரி அதில் ஜெயிக்கணுமா முன்னாடி ஓடணும். நான் தோத்துட்டேன். சிவா, ரேஸில் ஓடுறது குதிரை, மனுஷன் இல்லை. குதிரைக்கு அதோட இலக்கு என்னன்னு மற்றவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் மனுஷனுக்கு அவன் இலக்கு அவன் தான் தேடிக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எதார்த்தம்ன்றது வேறு. எல்லோரும் என்னை ஒரு ஃபெயிலியராக தான் பார்க்குறாங்க. தூரத்தில் அங்கே பாரு, அங்கே 3 அடுக்கு மாடி இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே பாரு கூரை வீடு இருக்கா. அந்த கூரை வீட்டில் இருக்கிறவனுக்கு அந்த 3 அடுக்கு மாடி தான் அவன் கனவு, லட்சியம் எல்லாமே. ஆனால் அந்த மாடி வீட்டில் இருக்கவனுக்கு எங்கேயோ மலை மேலே இருக்கிற பங்களா தான் அவன் கனவாக இருக்கும். அப்போ அவன் நினைப்பான் அவன் தோத்துட்டான்னு. இப்போ அதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவு உன் கையில் தான் இருக்குது சிவா. எவனோ ஒருத்தன் உனக்கு முன்னாடி இருக்கிறான்னு நீ நினைக்கிறத விட, நீ நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஒரு அடி முன்னாடி போயிருக்கேன்னு நீ நினச்சி பாரு. இதுக்கு மேலே எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு புரியல. உன் போட்டி உன் கூட தான். உன்னை நீ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீன்னா தான் இந்த உலகம் ஒரு நாள் உன்னை திரும்பி பார்க்கும். ஆனால் எனக்கு திறமை இருக்கான்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. வித்தையை தேடி ஓடுறவனோட முயற்சியை தேடி ஓடுறவன் தான் சீக்கிரம் ஜெயிப்பான். சிங்கம் பசியில் கூட தூங்கும், ஆனால் அதே சிங்கம் வேட்டையாட போகிறப்ப அது பயத்தில் வேட்டையாடாது, அதோட பசி மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வேட்டையாடும். கரெக்டாக சொன்ன கதை. ரேஸில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கத்தான் முக்கியம். இப்போ புரிஞ்சுதா? சரி வா, நம்ம டீ சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். ரோசக்கார மாதிரி இன்னைக்கு ஆகிடுச்சு. சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எதார்த்தம் வேறு. ஆனால் எதார்த்தம் வேறு. சொல்லதான் கேட்க
சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லதாக இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்கு. எல்லாரும் என்னை ஃபெயிலியராக தான் பார்க்குறேன். எல்லோரும் ஃபெயிலியராக தான் பார்க்குறேன். ரன் பண்ணிட்டீங்கன்னா அதே ஃப்ரேமில் தான் இருக்கும். சொல்லுங்கள், டைலாக் சொல்லுங்கள் ஒரு வாட்டி. சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லதாக இருக்குது, ஆனால் யதார்த்தம் வேறு. ஆனால் எல்லாம் நான் ஒரு ஃபெயிலியராக தான் பார்க்குறேன். ரெடியாண்ணா? ம், அவர் நல்லா தெரியாது தானே? நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ரெடி. மறுபடியும் கட் பண்ணுறதை விட இன்னைக்கு நீ ஒரு அடி முன்னாடி போயிருக்கேன்னு நினச்சிப்பாரு. என்ன டைலாக் பேசுவாருண்ணா? கட் பண்ண ஆன் பண்ணியாண்ணா? ம்